சோனியா காந்தி நாளை வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மாநிலங்களவை எம்பி பதவிக்காக நாளை ஜெய்ப்பூரில் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. முழு விவரங்களுடைய இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பாகிஸ்தானில் 3 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு பிப்ரவரி 15ஆம் தேதி கடைசி நாளாகும். இதில் 2 இடங்கள் பாஜகவும் 1 இடம் காங்கிரசும் கிடைப்பது உறுதியாகி இருக்கிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கு பதிலாக காலியாக உள்ள மாநில பதவிக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தேர்வு செய்ய காங்கிரஸ் தயாராகி வருகிறது. மேலும் அவர் பல்வேறு மாநிலங்களும் அவர் மாநிலங்களவை பதவிக்கு போட்டியிட வேண்டும் என மாநில கட்சி நிர்வாகிகள் கோரிக்கை வைத்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலங்களில் அந்த தேர்தலில் போட்டியிட சோனியா காந்தி ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நாளை ஜெய்ப்பூரில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அவருடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்தியும் உடன் செல்ல இருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. சோனியா காந்தி வரவேற்கிறதுக்காக அனைத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் ஜெய்ப்பூர் வரவழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாளை அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதாகவும் காங்கிரஸ் அங்க மாநில நிர்வாகிகள் தரப்பில் பேசப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தானில் 10 மாநிலங்களவை இடங்கள் உள்ளன. இதில் 6 இடங்களில் காங்கிரஸ் எம்பிகளும் 4 இடங்களில் பாஜக எம்பிகளும் உள்ளன. தற்போது சோனியா காந்தி இந்த முறை மக்களவை தேர்தலில் போட்டியிடாமல் மாநிலங்களவை எம்பிக்கு வேட்புமனு தாக்கல் செய்வது குறிப்பிடத்தக்கது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.